அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு சோலார் ஹைபிரிட் சிஸ்டம் தாங்க. இது ஒரு ஆஃப் கிரிட் வித் ஹைபிரிட் சிஸ்டம். இது எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்னாக்க கோயம்புத்தூர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் 100 ஃபீட் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆடிட்டரி ஆஃபீஸுங்க. ஒரு 10 சிஸ்டம்லேருந்து ஒரு 15 சிஸ்டம் கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ரேக் இது எல்லாமே எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 வாட்ஸ்லேருந்து ஒரு 1500 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோடு யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய இன்வெர்டர் பேட்டரி தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய இன்வெர்டரை கழட்டிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் இன்வெர்டர் 5 கிலோவாட் ஹைபிரிட் இன்வெர்டர் தான் கொடுத்துருக்கோம். வித் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது லித்தியம் பேட்டரி சப்போர்ட்டட் இன்வெர்டருங்க. நம்மளோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர். மறுபடியும் சொல்றேன், நம்ம ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சோலார் பவர் பிளான்ட், சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம், சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம், இதை தவிர உங்க ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்கு இங்கெல்லாம் எல்டிசிடி, ஹெச்டி சர்வீஸ், கமர்ஷியல் யூஸ் நீங்க ஒரு 5 லட்சம் பில்லு கட்டுறேன், 2 லட்சம் பில்லு கட்டுறேன்னா அதுக்கான சோலார் பவர் பிளான்ட்டும் ப்ராப்பரா உங்களோட பவர் ஆடிட்டிங் பண்ணி உங்க கம்பெனியை விசிட் பண்ணி டோட்டல் லோடை கால்குலேட் பண்ணி அதுக்கு எவ்வளவு தேவைப்படுது, என்ன யூனிட், என்ன கன்சப்ஷன், இதெல்லாம் பண்ணி நம்ம சிறந்த முறையில் சோலார் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்கு. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம். மறுபடியும் சொல்றேன், நம்மளோட ஆபீஸ் வந்து கோயம்புத்தூருங்க, ஸ்ரீ விநாயகம் சோலாருங்க. அதனால இந்த இடத்துல நம்ம வந்து 5 கிலோவாட் இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் பேஸ் இன்வெர்டர் தான், சிங்கிள் இன் சிங்கிள் அவுட் தாங்க. சிங்கிள் பேஸ் இன்வெர்டர் தான் வந்து கொடுத்துருக்கோம். இங்க வந்து பேட்டரியோ சோலார் பேனலோ நம்ம எதுவுமே உங்களுக்கு வந்து கொடுக்கல. ஒன்லி ஃபார் இன்வெர்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதுவும் வந்து 5 இயர்ஸ் வாரண்டிங்க. இது ஹைபிரிட் இன்வெர்டர் 5 இயர்ஸ் வாரண்டிங்க. நீங்க ஃபியூச்சர்ல தேவைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் நாங்க கொடுக்கல. டே யூஸ் எங்கெல்லாம் எனக்கு இருக்கோ அவங்க எல்லாமே கம்பல்சரி நீங்க வந்து ஆஃப் கிரிட்டோ அல்லது நார்மல் சோலார் ஆஃப் கிரிட்டோ அல்லது ஹைபிரிட் வேணும்னால் போட்டுக்கிங்க. தேவை இருந்தால், தேவை இல்லை ஃபியூச்சர்ல வந்தா கொடுத்துக்கலாம். சோலார் பேனலோட இன்கமிங் இது எம்சிபிங்க. அதே மாதிரி ஏசிக்கு தனியா எம்சிபி, டிசிக்கு தனியா, பேட்டரிக்கு எம்சிபி, மெயின் இன்கமிங்க்கு தனியா வந்து அவுட் கோயிங் எம்சிபி, இது எல்லாமே ப்ரொஃபஷனல் எல்லாமே இந்த இன்வெர்டருக்குள்ள வந்துடும். கம்பல்சரி சொல்றேன், இது இன்வெர்டருங்க, யூபிஎஸ் கிடையாதுங்க. இன்வெர்டர் யூபிஎஸ்க்கும் இன்வெர்டருக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கு. நீங்க நம்பி போட்டுறாதீங்க. யூபிஎஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு பவர் பேக்கப்லயோ பவர் ப்ராப்ளத்திலயோ உங்களுக்கு அவுட்புட் வந்து ரீபுட் ஆகிறதுக்கு நிறைய மாடல் நிறைய இன்வெர்டர்ல வருது. ஆனா பட் இந்த இன்வெர்டர்ல அந்த மாதிரி ரீபுட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. அதுக்கான செட்டிங்ஸ் அது எல்லாமே கரெக்டா இதுல இருக்கு. அதெல்லாம் ப்ராப்பரா கைட் பண்ணி தான் நீங்க ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணாதான் இது கம்பல்சரி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு இன்வெர்டர் கமர்ஷியல்ல போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு வந்து எனக்கு வேற ஏதாவது லைட்டிங் லோடு எல்லாமே இருக்கு. நான் ஒரு மீட்டர் வச்சிருக்கேன், 5 மீட்டர் வச்சிருக்கேன், அதுல எல்லாத்தையும் நான் மிங்கிள் பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படின்னா கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி ப்ராப்பரா இந்த இன்வெர்டர் ஒர்க் ஆகாது. எந்த மீட்டர் போட்டுறீங்களோ, என்ன லோடு கொடுத்துறீங்களோ அதுல இருந்தா எங்க இருந்தாலும் அவுட்புட் லோடு நீங்க எடுக்கணும்னு நிறைய ப்ராப்ளம், நிறைய இஷ்யூ வரும். அதை எல்லாமே சர்வே பண்ணி மானிட்டர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சோலார் வந்து 100% சக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கம்பல்சரி பண்ண முடியாதுங்க. இதுல நிறைய டெக்னிக்கல் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. லோடு கால்குலேஷன், உங்களை சைட்டை விசிட் பண்ணி உங்க சைட்ல என்னென்ன ப்ராப்ளம் எலக்ட்ரிக்கல் இருக்கு, அதே மாதிரி நீங்க இதுல என்னென்ன யூஸ் பண்ண போறீங்க. நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு மிக்சி, வாஷிங் மிஷின் கமர்ஷியலா இருந்தாலும் இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலாம். ஏசியே யூஸ் பண்ணலாம். டே டைம்ல உங்களுக்கு நைட்ல பேக்கப் இல்லைன்னா ஏசி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஒரு டன் ஏசியோ 1.5 டன் ஏசியோ நீங்க யூஸ் பண்ணலாம். அதனால எந்த இஷ்யூ எதுவுமே கிடையாது. நீங்க லோடு இப்போ 5 கிலோவாட் போடுறோம்னா நீங்க ஒரு 7 கிலோவாட் 6 கிலோவாட் சோலார் பேனல் போட்டாதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சேஃபர் சைடு நீங்க லோடு யூஸ் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி சிஸ்டம் இது எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா எர்த்திங் கொஞ்சம் ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு 2 மீட்டர் காப்பர் பாண்டட் ராடு வாங்கி அதை வந்து குழி எடுத்து எர்த்திங் போட்டு கொடுத்துருக்கோம். காப்பர் பாண்டட் ராடு தாங்க இது. கம்ப்ளீட் ஃபுல் காப்பர் கிடையாது, பாண்டட் ராடு. 100 மைக்ரான் வந்து கோட்டடு காப்பர் பவுடர் வந்து அடிச்சுதான் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள எம்எஸ் ராடோ அல்லது ஜிஎஸ் ராடு தான் இருக்கும், ஜிஐ ராடு தான் இருக்கும். 100% வந்து காப்பர் ராடு இது கிடையாதுங்க. கோட்டட் காப்பர் ராடு தாங்க, பாண்டட் ராடு அப்படிமா, காப்பர் பாண்டட் ராடுமாங்க. 100% காப்பர் கிடையாது. மைக்ரான் கணக்கில் இது வேல்யூ இருக்கு. இடத்துக்கு இந்த மாதிரி மாறும், எவ்வளவு மைக்ரான் எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிற நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அதனால நீங்க சோலார் பேனலோ சோலார் பவர் பிளான்ட்டோ போடுறீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு எர்த்திங் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா வந்து அமைச்சிங்க. அப்பதான் இன்வெர்டர் சேஃப்டியா இருக்கும். அதனால நீங்க பவர் பிளான்ட் போட போறேன், ஆன் கிரிட் போட போறேன், ஆஃப் கிரிட் போட போறேன், ஹைபிரிட் போட போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் இதுக்கு எல்லாமே என்ன லோடு தேவை, என்னங்க ஈபில லோடு இருக்கு, பர்டிகுலரா நீங்க என்னென்ன யூஸ் பண்ண போறீங்க. நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ண போறேன், ஹீட்டர் வாட்டர் ஹீட்டர் போடணும், எனக்கு இதெல்லாம் அப்படிலாம் இதுல எதுவுமே ஓடாதீங்க. அதே மாதிரி கம்ப்ரஸர் மோட்டர் போட போறேன், ஒரு 500 அடி 1000 அடி போர் போட்டிருக்கேன், அதுல யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம் எல்லாம் ஓடாது, டே டைம்லயும் ஓடும். அந்த வெயில் சன்லைட் கான்ஸ்டன்டா இருந்து லோடு கிடைச்சால் மட்டுமே தான் ஒர்க் ஆகும். அதனால நம்ம ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர், நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சோலார் பவர் பிளான்ட், சோலார் ஆன் கிரிட், சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல், ஸ்கூல், காலேஜ், வாட்டர் பம்ப் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்கு. முடிஞ்சா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு தேவைப்படும் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் எல்லாமே. இந்த இடத்துல பழைய பேட்டரி
நார்மல் இன்வெர்டர் பேட்டரி தான் போட்டிருக்கோம், சோலார் பேட்டரி கூட கிடையாதுங்க. ஆனா இந்த இன்வெர்டர்ல வந்து லித்தியம் பேட்டரி சப்போர்ட்டடு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி சப்போர்ட் ஆகும். ஃபியூச்சர்ல இவங்க லித்தியம் போடுற ஐடியாவில் இருக்கா, அதனால இப்போதைக்கு அந்த பேட்டரி வர வரைக்கும் ஓட்டும், எனக்கு இதை போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு கமர்ஷியல் பிளேஸ், ஆடிட்டர் ஆபீஸ் தாங்க, கோயம்புத்தூர்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.